அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா CRISPR-Cas9. அதாவது இது ஒரு டெக்னிக், சரியா? நார்மலாக ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன எடிட்டிங்னா என்னது? ஆக்சுவலி எடிட்டிங் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை நம்ம தூக்கி போடுறது அப்படிங்கிறது தான் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை மொத்தமாக எது தேவையோ அதை மட்டும் வரிசையாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சீர்வரிசையாக்கம், சீக்வென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மரபணு தொகையை சீர்வரிசையாக்கம் அப்படின்னா ஜீனோமிக் சீக்வென்சிங் as well as ஜீனோமிக் எடிட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தேவைப்படுது. இது ஆக்சுவலி இட் இஸ் அ மெட்டீரியல், சரியா? CRISPR-Cas அப்படிங்கிறது இட் இஸ் அ மெட்டீரியல். Cas9 அப்படிங்கிறது இட் இஸ் அ மெட்டீரியல். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருக்கும், சரிங்களா? பாக்டீரியாவில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி இந்த CRISPR-Cas9னுடைய யூஸ் என்ன, முதல்ல எதுக்காக இந்த CRISPR-Cas9 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டிசீஸ்க்கு உண்டான அது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஜெனட்டிக் டிசீஸ் எங்கேருந்து வந்திருக்கும்? பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்திருக்கும், இல்லையா? ஸோ அந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்த அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அது மிஸ்டேக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ண முடியுமா? அந்த ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அதனோட எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் நிறைய செல்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக, ரைட்டா? அதுக்கு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கு முன்னாடி மொருலா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே நாம் டிஎன்ஏவை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாம். பட் அது ப்ராக்டிக்கலி இன்றைக்கி வரைக்கும் அதை நம்ம செய்ய முடியலை. பட் லேபரேட்டரி கண்டிஷன்ஸில் அது செஞ்சு பார்த்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு சில கினிபிக்ஸில், சரியா? எலின்னு சொல்லுவோம்ல, அதில் சக்ஸஸ் ஆகிருக்குது, சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் டிஎன்ஏ மிஸ்டேக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம், சரியா? இன்கேஸ் எனி ஆஃப் த ஜெனட்டிக் டிசீஸ் ஹஸ் கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஜீனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, எனி ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் ஆர் தேர் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறோம். பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். அதுக்கு இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ CRISPR-Cas9 எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத நான் லைட்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த CRISPR-Cas9னுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னது? ஆக்சுவலி CRISPR அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ வேர்டு, சரியா? இட் இஸ் நாட் அ வேர்டு, இட் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆஃப் ஒன் வேர்டு, ஒன் சென்டென்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். கிளஸ்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரண்ட, மொத்தமாக அது ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ரெண்டாவது ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு அப்படின்னா ஒழுங்கான இடைவெளி அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஒழுங்கான இடைவெளி கொண்ட குட்டையான, சரியா? முன்பின் ஒத்த பாலிண்ட்ரோமிக்னு அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா? மலையாளம்னு எழுதுனா அந்த சைடு மலையாளம், இந்த சைடு மலையாளம், ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னா ஓகே. சரி, பாலிண்ட்ரோம் எதுக்கு இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டெக்னாலஜி நீங்கள் படிக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேசஸ் பாலிண்ட்ரோமாக இருக்க வேண்டும். அதாவது முன்பின் ஒத்த மாறிகளாக அது இருக்க வேண்டும், சரிங்களா? அந்த மாதிரி அது இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேசஸ் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி, அங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி. அதாவது 3' 5' நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி இருக்கணும், 5' 3' பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரியான சீக்வன்சிங்காக ரீட் பண்ணும்போது இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ், சரியா? இந்த பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் இருக்கணும், சரியா? இருக்குது. அது எப்படி இருக்குது? ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, கிளஸ்டர்டாக இருக்குது, சரியா? இதை தான் ஷார்ட் ஃபார்மில் CRISPR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த CRISPR தனியாக இருக்காது, சரியா? அது எப்போதுமே ஒரு ப்ரோட்டீன் கூட சேர்ந்து தான் இருக்கும், சரிங்களா? CRISPR எப்போதும் ஒரு ப்ரோட்டீன் கூட தான் சேர்ந்துருக்கும். அந்த ப்ரோட்டீனுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், தட் இஸ் Cas9 ப்ரோட்டீன். அது சரியா? Cas9 ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cas9 ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனுக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த CRISPR கூட சேர்ந்து தான் இருக்கும். அதனால் CRISPR-associated ப்ரோட்டீன், சரியா? CRISPR அப்படிங்கிறது இது மொத்தமாக சேர்த்து CRISPR நீங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சி தான் இந்த சி, சரியா? அசோசியேட்டட், அசோசியேட்டட் ப்ரோட்டீன், சரியா? அசோசியேட்டட்க்கு ஏஎஸ், ரைட்டா?
ஸோ CRISPR-associated protein 9. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போது நாம் இது வரைக்கும் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்காக நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த CRISPR-Cas வந்து என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய யூசேஜை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். சரியா? எபிலிட்டி டு சேஞ்ச் அன் ஆர்கானிசம்ஸ் DNA. இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தில் தேவையில்லாத ஒரு மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், முடியும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மியூட்டேட்டட் ஜீன் இருக்குல்ல, அந்த மியூட்டேட்டட் ஜீனை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வேறு உங்களுடைய டிசைரபிள் டிஎன்ஏவை அந்த இடத்துல வைக்க முடியும். சரிங்களா? இது வந்து பாக்டீரியாவில் வந்து இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். நார்மலாக வந்து லேபரட்டரி கண்டிஷனில் செல் கல்ச்சரில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஈஸி இன் த சென்ஸ் என்ன, அதில் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய ஸ்கில்டு பீப்புள் இருந்தாங்க அப்படின்னாக்கா திஸ் ப்ராசஸ் வில் பி சம்வாட் ஈஸி. சரிங்களா? மற்றபடி வந்து இது அந்த ஸ்கில்டு பர்சனால தான் இதை வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நார்மலாக வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலையும் இதே வேலையை தானே சார் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த பிடி காட்டன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பிளான்ட்டுக்குள்ளே வந்து ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பி விட்றலாம்ல சார், அது எதுக்கு இந்த புதுசாக இந்த மாதிரி மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 யூஸ் இருக்குது. சரியா? அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் அ ஜீன் அட் அ பர்டிகுலர் சைட். ஒரு சைட்டில் வந்து நீங்கள் ஜீனை வந்து உள்ளே வச்சுருவீங்க, அது வந்து அது பாட்டுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபெக்டிவ் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபெக்டிவ் டிஎன்ஏவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஎன்ஏவை வைக்க முடியும். இட் வில் பி ஹைலி ஸ்பெசிஃபிக் when compared with the other recombinant DNA technology and other recombinant DNA other gene transfer methods. இந்த எலக்ட்ரோபோரேஷன் அது இதுன்னு நிறைய படிச்சிருப்பீங்களா, ஜீன் கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த CRISPR-Cas9. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தியரிட்டிக்கலி யூ ஷுட் ரைட் திஸ் ஆல்சோ இந்த எக்ஸாமினேஷன். ஸோ ஆடட் என்னது, ஆடட் ஜீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். சரியா? அட் அ பர்டிகுலர் லொக்கேஷன், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நாம் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட முடியும் ஸ்பெசிஃபிக்காக. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? CRISPR-Cas9 அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ இந்த இதுக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எதுக்காக இதை நம்ம பயன்படுத்தணும்? சரியா? மூணாவதாக நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணணும்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மெத்தட் இருக்குது, அதை சூஸ் பண்ணாமல் இதை வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய சிக்னிஃபிகன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? இட் வில் பி வெரி ஃபாஸ்டர். சரியா? ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து செஞ்சு முடிக்க முடியும், சீப்பர். சரியா? நெக்ஸ்ட் வந்து மோர் அக்யூரேட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தேன் த அதர் எக்ஸிஸ்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ். இப்போ நம்ம ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த ஜீன் தெரப்பியில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு செல்லுக்குள்ளே. சரியா? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும். அப்போது அந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்ன டைப் ஆஃப் ஜெனட்டிக் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், முடியும். இப்போ நார்மலாக வந்து ஒரு ஜெனட்டிக்கலி டெட்டர்மைன்டு டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? எக்ஸ்-லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பேரண்ட் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வந்து அந்த டிசீஸ் வருமா வராதா அப்படிங்கிறத பெடிகிரி சார்ட் போட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தானே. ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இடத்துல பிறக்க போகிற குழந்தைக்கு இந்த டிசீஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெடிகிரி அனாலிசிஸில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, சரியா, அதனுடைய ஜெனட்டிக் மேக்கப்பை நீங்கள் போய் சரி செய்ய முடியும். சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது ப்ராக்டிக்கலி வந்து இது வரைக்கும் எந்த குழந்தையிலையும் ப்ரூவ் பண்ணி பார்க்க முடியலை. பட் வந்து லேபரட்டரி கண்டிஷனில் வந்து இட் ஹாஸ் பின் ப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. சரியா? லேபரட்டரி கண்டிஷனில் செல் கல்ச்சரில் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து இட் ஹாஸ் பின் ப்ரூவ்டு. சரிங்களா? சரி, ஸோ அப்போது அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஜீன் தெரப்பி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிற மெத்தட் வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் when compared with the other editing genome methods. சரியா? ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ இதில் ஃபாஸ்டர், சீப்பர், அக்யூரேட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாஸ்டர் அப்படின்னா இது ஒரு வேகமான முறை, விலை குறைவான முறை. அக்யூரேட் அப்படின்னா துல்லியமான முறை. சரியா? துல்லியமான முறை. அதே போல் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான முறை. சரியா? இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள்
தமிழ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவதாக நாம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது வந்து அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது வந்து அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய சிறப்பியல்புகள் அல்லது முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதை நம்ம பார்த்துருக்குறோம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.